எனக்கு ஃபுட்பால் பத்திலாம் ரொம்ப தெரியாது. ஆனா இந்த பையனோட ஸ்டோரி என் மனசையே மாத்திருச்சு. இன்னொரு ரீசனும் இருக்கு இன்னைக்கு நான் இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு. ரீசெண்டா பார்த்த நியூஸ்லலாம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஏஜ் ஆகுது, பாடி ஸ்ட்ரெயின் ஆகுது, இன்ஜுரிஸ் வருது, ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு டவுட் வருது. இது அவருடைய லாஸ்ட் ஃபேஸா? இன்னும் எத்தனை நாள் இவரை நம்ம கிரவுண்ட்ல பார்க்க முடியும் அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், வேர்ல்டுல இவ்வளோ பெரிய லெஜெண்டை பார்க்கும்போது அவர் எங்க இருந்து வந்தாரு, அவருடைய லைஃப் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எஸ், மெஸ்ஸியோட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும் and உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எனக்கு இந்த ஃபுட்பால் பற்றின ஐடியா கொஞ்சம் கூட இல்லை. ஃபார்மேஷன்னா என்ன, அதோடைய ரூல்ஸ் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இங்கே ஃபுட்பாலை பற்றி பேசுறதுக்கு வரல, ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி பேச வந்தேன். எனக்கு இந்த டாபிக் மைண்டில் வந்ததுக்கான ரீசன் என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு மெஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மெஸ்ஸி வேற லெவல் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் என்னை தேட வச்சது. அவர் யாரு, என்ன பேக்ரவுண்ட் அவருது அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு தான் ரிசர்ச் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் படிச்சது ஒரு ஃபுட்பால் ஹிஸ்டரி கிடையாது, ஒரு பையனோட வலி ஹிஸ்டரி. மெஸ்ஸி அர்ஜென்டினால பிறந்த ஒரு சின்ன பையன். அவருக்கு எந்த ஒரு ரிச் பேக்ரவுண்டும் இல்லை, செலிபிரிட்டி பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா ஒரு ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்றவர் அண்ட் அம்மா ஒரு கிளீனிங் ஜாப்ல இருக்கிறவங்க. இவர் ஸ்ட்ரீட்ல ஃபுட்பால் ஆடுற பழைய செருப்பை போட்டு கனவை பார்க்குற ஒரு பையன். 6-7 வயசுல இவருக்கு ஸ்லோவா தெரியுது இந்த பையன் வளர்ற மாதிரி இல்லை. ஸோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் சொன்ன வார்த்தை growth hormone deficiency. இது பெரிய மெடிக்கல் டேர்மா இருக்கும், ஆனா மீனிங் ரொம்ப சிம்பிள், ரொம்ப வலிக்கிற மீனிங். மெஸ்ஸி பாடிக்கு வளர வேண்டிய ஹார்மோன் சரியா இல்லை. இவருக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு. சின்ன பையன், டெய்லி நீடில் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. உங்க அப்பா ஹெல்ப் கேட்டு கிளப்புக்கு போயிருக்காரு. கிளப்ல சொன்ன ரிப்ளை, டேலண்ட் இருக்கு ஆனா ஃபியூச்சர் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும், இதெல்லாம் இருந்தாலும் ஃபுட்பாலை விட முடியுமா? மெஸ்ஸி விடல. கோவத்துல இல்ல, டிராமா இல்ல, சைலண்டா பிராக்டிஸ் பண்ணாரு. அப்பதான் பார்சிலோனாவுடைய ஸ்கவுட் இவரை பார்த்தாரு. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தும் ரிஸ்க்ன்றது தெரிஞ்சும் பார்சிலோனா சொன்னது, இந்த பையனோட ஃபியூச்சர் நான் பாத்துக்கிறேன், ட்ரீட்மெண்ட், ஃபுட், எஜுகேஷன், ஸ்டே எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சைன் போட்டாரு. கான்ட்ராக்ட் பேப்பர்ல இல்ல, நாப்கின் பேப்பர்ல. ஒரு நாப்கின் ஒரு பையனோட டெஸ்டினியவே மாத்துச்சு. மெஸ்ஸிக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அர்ஜென்டினால இருந்து ஸ்பெயினுக்கு போறாரு. புது கண்ட்ரி, புது லாங்குவேஜ், பேரண்ட்ஸ் இல்ல. நைட்ல எல்லாம் அழாத நாள் இல்ல. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண நாட்கள் இருந்தது. ஆனா மார்னிங்ல அவர் கிரவுண்டுக்கு போனார்னா மாறிடுவாரு. நோ ஷோ ஆஃப், நோ நாய்ஸ். பால் காலுக்கு வந்துருச்சுன்னா இவர் வேர்ல்டையே மறந்துடுவாரு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாரு. ஆனா அர்ஜென்டினாக்கு ஆடும் போது ஸ்டோரியே வேற. ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாரு, கப்பு வரல. அகெயின் ட்ரை பண்ணாரு, அகெயின் அண்ட் அகெயின். மீடியா ப்ரெஷர், ஃபேனோட அபியூஸ். 2016ல அவர் சொல்றாரு, ஐ எம் ரிட்டையரிங். இந்த லைன் ரொம்ப ஹெவியா இருந்தது. பிகாஸ் ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் கூட ஒரு நாள் எங்கேயாவது உடஞ்சிருவாங்கல்ல. ஆனா இது எண்ட் இல்ல. மெஸ்ஸி திரும்ப வந்தாரு. சேம் சைலன்ஸ், சேம் ஹியூமனிட்டி. கேப்டன் ஆனாரு, லீடர் ஆனாரு. 2021ல கோப்பா அமெரிக்கா, 2022ல வேர்ல்ட் கப், லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் ட்ரீம். அந்த கப்பை கையில எடுத்த மூமெண்ட், இது ஃபுட்பாலோட வின் இல்ல, ஒரு லைஃபோட வின். இப்போ ரீசெண்டா பார்த்தா மெஸ்ஸி ரொம்ப ஸ்லோவா ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது. பாடி ரெஸ்ட் தேவைப்படுது. பீப்புள்லாம் விஸ்வர் பண்றாங்க, இது லாஸ்ட் சாப்டரா? ஆனா இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெளிவா புரியும். மெஸ்ஸியோட கிரேட்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இல்ல, அவரு கிவ் அப் பண்ணாம இருந்ததுல இருந்தது. நான் ஃபுட்பால் பிளேயர் கிடையாது, ஆனா எனக்கு இந்த மனுஷனோட லைஃப் இதை சொல்லி கொடுத்துச்சு. நீங்க ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, சைலண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்பிக்கையை விடாம இருக்கணும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்.
ரீசெண்டா பார்த்தா இவர் எங்க போனாலுமே கிரவுட், ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ அவரு இன்டர் மியாமில ஆடுறாரு. அமெரிக்கால ஃபுட்பால் கல்ச்சர் ரொம்ப பெருசுன்னு நினைச்சோம். ஆனா மெஸ்ஸி போனதுக்கு அப்புறம் ஸ்டேடியம் ஃபுல். டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பீப்பிள் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வராங்க. கிட்ஸ், பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் எல்லாரும் மெஸ்ஸியை ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்னு வராங்க. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மெஸ்ஸியோட ஏஜ் இப்போ mid-30s இருக்கு. யங் பாய் இல்ல. ரிகவரி கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். இன்ஜுரிஸ் ஈஸியா வருது. ஆனா ஃபேன்ஸோட மைண்ட் செட் அப்படி இல்லை. மெஸ்ஸி வந்தா ஃபுல் மேட்ச் ஆடணும், மெஸ்ஸி கோல் போடணும், மெஸ்ஸி ஷோ கொடுக்கணும். இது ரொம்ப ஹெவி எக்ஸ்பெக்டேஷன். ரீசன்ட் மந்த்ஸ்ல நடந்தது பேக் டு பேக் மேட்சஸ், டிராவல் ஸ்ட்ரெஸ், மசில் ஸ்ட்ரெயின். மேட்ச்ல ரெஸ்ட் கொடுத்தா ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. சோஷியல் மீடியால கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சம் பிளேசஸ்ல மெஸ்ஸி வந்தாரு ஆனா ஃபுல்லா ஆடல அப்படின்ற ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன். இதை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தோணுது. இந்த மனுஷன் சின்ன வயசுல டெய்லி இன்ஜெக்ஷன் எடுத்தவன், பெயின் எல்லாம் தாங்கினவன். இப்போ பாடி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு அவருக்கு கேக்குது. ஆனா இது ஃபேன்ஸ்க்கு புரியல. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். ஒரு பர்சனை ஹீரோவா இல்ல ஒரு லெஜெண்டா பார்க்கும்போது அவரும் ஒரு மனுஷன் தான் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். மெஸ்ஸி இப்ப ஸ்ட்ரகிள் பண்றது அவருடைய ஸ்கில் இல்லாம இல்ல, அவருடைய பாடி லிமிடேஷன்ல. அந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப சைலண்டா இருக்கு. ரீசெண்டா அவர் போற பிளேஸ்ல எல்லாம் ஒரு சீன் காமனா இருக்கு. செக்யூரிட்டி டைட்டா இருக்கு, கிரவுட் எல்லாம் அன்கன்ட்ரோலபிளா இருக்கு, கிட்ஸ் எல்லாம் அழுகுறாங்க அவங்கள பார்க்க, அடல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா மெஸ்ஸி ஒரு ஃபுட்பால் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு எமோஷன். ஆனா எமோஷனுக்கு கூட ஒரு லிமிட் இருக்குல்ல. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது. மெஸ்ஸிய ரொம்ப பிடிச்சதுனாலதான் இவ்ளோ எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ட்ரூ லவ் என்ன தெரியுமா? அவன் ரெஸ்ட் எடுக்கிறான்னா புரிஞ்சிக்கணும். அவன் ஸ்லோவா ஆடும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப ரீசெண்டா இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தா மெஸ்ஸி எண்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு தோன்றது இது எண்ட் இல்ல, இது காமான க்ளோசிங் சாப்டர். அந்த பையன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். இப்போ நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டியது ரெஸ்பெக்ட், பேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். இது ஃபுட்பால் ஸ்டோரி இல்ல, ஒரு ஹோப் ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் யாருக்காச்சும் இந்த ஸ்டோரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரி சைலண்டா கஷ்டப்படுற நிறைய மெஸ்ஸிஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயும் நம்ம பக்கத்துலயுமே இருக்காங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய் ஃப்ரம் நெட் ஹிஸ்டரி.